ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கு சாதி ஐடி கார்டு, செங்கோட்டையனிடம் விளக்கம் கேட்ட அன்பில் மகேஷ். தமிழக அரசியலில் புதிய சர்ச்சை. பள்ளி மாணவர்களுக்கு சாதி விவகாரத்துடன் அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் தமிழக அரசியல்ல புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த அறிவிப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர் அடையாள அட்டையில் சாதி விவரம் இடம்பெற வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை மற்றும் எதிர்ப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தியில். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சாதி விவகாரத்துடன் அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்த தகவல் அரசியல்ல பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில மாணவர்களுக்கு இது போன்ற அடையாள அட்டை ஏன் வழங்க வேண்டும், அதற்கான அவசியம் என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு வருது. தமிழகத்துல பள்ளி மாணவர்களுக்கு இனி சாதி அடையாளத்துடன் ஐடி கார்டு வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் கூறிய நிலையில இதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய இடையில அப்படி ஐடி கார்டு ஏன் வழங்க வேண்டும் எனவும் அதற்கான காரணம் குறித்து கேட்டு வர்றாங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சாதி அடையாளத்துடன் ஐடி கார்டு வழங்குவதற்கான காரணத்தை கேட்டிருந்த நிலையில இப்ப முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் இதற்கு கடும் கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல மாணவர்களின் அடிப்படை தகவல் அடங்கிய ஒரு கார்டு வழங்க போகிறீர்களா, அப்படி என்றால் அதில் சாதி குறித்த தகவலும் இருக்கும் என்றால் அது தேவையில்லாதது. மாணவர்களின் இரத்த வகை, ஆதார் எண் போன்ற அத்தியாவசிய விவரங்கள் இடம்பெற வேண்டிய அடையாள அட்டையில் சாதி விவரத்தையும் சேர்ப்பது அவசியமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. இடஒதுக்கீடு மட்டும் இல்லாம சமூக நீதி சார்ந்த அரசின் நலத்திட்டங்களை பெற வேண்டிய சூழ்நிலையில மட்டுமே சாதி சான்றிதழ் விவரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து மாண்புமிகு அமைச்சர் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் தனது பதிவுல வலியுறுத்தி இருக்காரு. தேசிய அரசியல் முதல் தமிழக அரசியல் வரை அரசியல் களத்தில் நடக்கும் ஒவ்வொரு அதிர்வையும் நடப்பதை மட்டும் அல்ல, நடக்கப் போவதையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஜெம் தொலைக்காட்சி. பிரேக்கிங் முதல் பின்னணி தகவல் வரை துல்லியமாக உங்களுக்காக.